அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எல்லா விரதமும் இருப்பாங்க. கோயில் வந்து இப்ப இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்கன்னு யாரு சொன்னாலுமே, அந்த கோயில போய் சுத்த ஆரம்பிப்பாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் கடவுளா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முருகரும், வராகி அம்மனும் தான். ஸோ வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, வராகி அம்மன போய் கும்பிடுறது. வராகி அம்மன போய் கும்பிட்டுட்டே இருக்கும்போது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முருகர கும்பிடுங்கன்னு யாராவது இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணுவாங்க, பாதியிலேயே அவங்கள விட்டுட்டு, இன்னொரு கடவுள போய் கும்பிடுறது. முருகர வந்து ரொம்ப பக்தியா கும்பிட்டேன். அப்பயும் எனக்கு பலன் இல்ல. வேற எங்க போறதுன்னும்போது, சிவபெருமான கும்பிடு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இப்போ சிவபெருமான போய் கும்பிடுறது. அதுவும் எனக்கு பலன் குடுக்கல. வேற எந்த கடவுள வேண்டுறதுன்னு கேட்கும்போது, ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போயிட்டு பெருமாள கும்பிடு." அந்த மாரி மாத்தி, 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 மாத்தி ஒவ்வொரு கடவுளையும் வந்து யார் என்ன கடவுள் சொன்னாலுமே, அவங்கள வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க வழிபடுங்க, தப்பு கிடையாது. ஆனா, ஒரு கடவுள வந்து பிடிச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு வர நல்லது, கெட்டது எல்லாமே நம்ப உருவாக்குறது தான். அதாவது நம்மளுடைய கர்மா. அது மாரி நீங்க இப்ப ஏதாவது ஒரு தெய்வத்த கும்பிடணும்னு நெனச்சா, அந்த ஒரு தெய்வத்த பற்றிக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஒரு முருகர கும்பிடணும் அப்டின்னா, முருகர நீங்க வந்து முழுசா முருகர் மேலேயே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு, அடுத்த வேலைய பண்ண ஆரம்பிங்க. ஏன் முருகர் எனக்கு நிறைவேத்துவார். ஏன் வராகி அம்மன் நிறைவேத்துவாங்க. ஏன் நாகாத்தம்மன் நிறைவேத்துவாங்க. அந்த மாரி உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ, அந்த தெய்வத்த நெனச்சுட்டு நீங்க அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாவே போதும். நீங்க வச்ச நம்பிக்கைக்கு உங்கள சோதிக்க தான் செய்வாங்க. சில விஷயங்கள் வந்து சோதிச்சாலும் அதாவது நீங்க குழந்தைய பாருங்க. குழந்தைய வந்து அடிக்கும்போது, அம்மா தான் அடிச்சிருப்பாங்க. ஆனா, அந்த குழந்தை அம்மா கிட்ட தான் போகும். ஏன்னா, அதுக்கு அம்மா அடிச்சாலும் அம்மா தான் தூக்கி கொஞ்சுவாங்கன்னு சொல்லி அதுக்கு தெரியும். அந்த மாரி தான் வந்து நீங்க நெனைக்கணும். அதாவது கடவுள் நமக்கு சோதனை குடுத்தாலும், திரும்ப வந்து நம்ப கிட்ட தான் நம்ம பையன் வருவான், நம்ம மகள் நம்ம கிட்ட தான் வருவான்னு சொல்லிட்டு கடவுள் நெனைப்பாரு. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? "நீ எனக்கு கஷ்டம் குடுத்துட்ட. நீ வேணவே வேணாம். அடுத்த கடவுள பார்த்துன்னு போற." அப்படின்னு போறதுனால தான் பிரச்சனைகள் வருது. நீங்க வந்து ஒரு குழந்தையா இருக்க பாருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், குழந்தை மாரி தெய்வத்துக்கிட்டயே போய் ஓடி, தெய்வத்துக்கிட்டயே அழுவுங்க. "அப்பா எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு. அம்மா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு. நீ தான் பொறுப்பு." அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட முழுசா ஒப்படைங்களேன். நீங்க நெனைச்ச விட அதிகமா உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும்.